கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை தானங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். கார்த்திக் வந்துட்டு டவுட் வந்துருச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டேஷனில் சரவணன் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒருவேளை இது உங்கள் அண்ணி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி உங்கள் வீட்டில் கூட ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னால் யாருன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியல, ஆனால் கண்டிப்பாக யாரோ இதுக்கு பின்னாடி இருந்து கேம் விளாட்றாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. கூடிய சீக்கிரம் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க கார்த்தி, என் சைடில் இருந்து நான் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ண தயாராக தான் இருக்கேன். நீங்கள் எனி டைம் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை கண்டுபிடிக்கணும். ஏன் வைங்க, அவங்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃபையே தான் குறி வைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, அது என்னமோ உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜூஸில் வந்துட்டு ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன், நான் எந்த ஹெல்ப்னாலும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தீபா வந்துட்டு அங்கே என்னங்க ஆச்சு, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அன்றைக்கி ஜூஸ் குடிச்சிங்கல்ல, அப்போ வந்துட்டு யார் யார் இருந்தீங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அம்மு வந்ததை பற்றி சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் ஃப்ரெண்டையும் வந்துட்டு நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பார்க்கவே வந்துட்டு டைம் அமையல. ஒருவேளை அவங்க எப்போ ஃப்ரீ என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறீங்களா, அவங்கள வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது, எப்போவுமே அம்மாவை பற்றி நான் தான் பேசுவேன், நீங்கள் தான் வந்துட்டு அதை பற்றிலாம் பேச வேணாம், எப்போ பார்த்தாலும் பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு கோவலாம் படுவீங்க, இப்போ நீங்களாவே வாண்டடாக பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க ரொம்ப நாள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒய்யாமல் அந்த அம்முன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அவ்வளோதானே சரி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் சொல்லிட்டு ரம்யாவுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. சொல்லுடி அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லடி, ரொம்ப நாளாக பாரு நீ வந்துட்டு என் ஹஸ்பண்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை பார்க்க முடியாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரம்யா கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டு அமைந்துருச்சு, நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்க முடியாமல் தடுத்துட்டே இருந்த அந்த சுவர்லாம் உடஞ்சி போய் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு எழுதி வச்சிட்டார் போல அந்த கடவுள் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலே அப்படின்றாங்க. நாளைக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஃப்ரீ தான், நீ வந்துட்டு அவரை பார்க்க வர முடியுமா, இல்லைனா நீ இருக்கிற இடத்த கூட சொல்லு நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லதும் ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ என்ன இது, இவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடுவோமே, கார்த்திக் வேற நான் யாருன்னு சொல்லிட்டு தெரியும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்னடி அம்மு யோசிக்கிற, இதை ஒன்று நானாக கேட்கல, அவரே தான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்ல ரம்யா அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு கார்த்திக் தேவையில்லாமல் நம்மளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நம்ம மேலே எது டவுட் வந்துருச்சோ அப்படின்னு சொல்ல, அம்மா உன்கிட்ட தான் பேசுகிறேன் பார்க்கலாமா இல்லையா, அவரே கேட்டது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, எங்கே பார்க்கலான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுவாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு இதை விட்டால் சான்ஸ் அமையாது, நானும் என் ஹஸ்பண்டை உன்னை காமிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்ல, நீ பார்க்கணும்னு சொன்னல அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கே இருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸையும் வந்துட்டு சொல்கிறாங்க. தீபா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கார்த்திக்கு ரம்யா மேலே டவுட் வரல, பட் தீபாவோட ஃப்ரெண்டு அம்முன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மேலே வந்துட்டு பயங்கரமாக டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஐஸ்வர்யா ரியா இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு திடீர்னு இவரே வந்துட்டு வாண்டடாக ரம்யாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டார்ல. ஏன்னா தீபா பேசினாலே இவர் சில நேரம் என்னங்க அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்த்திக் வந்துட்டு இப்போ தான்ப்பா நானும் உதயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தான் கார்த்திக்கே டவுட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம் இனி வந்துட்டு நேரில் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக வந்துட்டு ஃபோட்டோவில் காமிச்சிடலாமே, ரொம்ப அக்கப்போர் பண்ணுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு லாஜிக்கில் போவார்ல, ஆனால் என்ன இந்த டேரக்டருக்கு தான் லாஜிக்கே இருக்காது, என்னத்தையாவது கண்டினியூட்டியே இல்லாமல் ஒன்றத்தை எடுத்து வைப்பார். ஆனால் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ரம்யா என்ன நினைக்கிறாங்க, கார்த்தியை வந்துட்டு தீபாவும் முட்டாளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் கார்த்தி வந்துட்டு இதை விட பக்கா ஃப்ராடுகளுக்குள்ளே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி அப்படின்ற மாதிரி ரம்யா வைக்கிற ஒவ்வொரு செக்கையும் வந்துட்டு கார்த்தி டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தீபா வந்துட்டு அம்முக்கிட்ட பேசும்போது கார்த்தியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, தீபாவை பேச விட்டு அப்படியே ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு கன்ஃபார்ம் டவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கவனிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.